விருத்தாச்சலம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண் உள்பட 7 பேரை வெறிநாய் கடித்ததில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், 7 பேர் உள்பட ஒரு பெண்ணையும் தெருநாய் கடித்து காயப்படுத்தியிருக்கிறது. அவர்களின் நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது? விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து இந்த வெறிநாய் கடிப்பது தொடர்கதையாகி வருகிறது. பொதுமக்கள் தொடர்ந்து அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது விருத்தாச்சலம் அருகே உள்ள ஆதனூர் கிராமத்தில் இன்று மதியம் ஒரு 7 பேரை வெறிநாய் கடித்துள்ளது. குறிப்பாக அந்த மரகதம் என்ற பெண்ணை வாயை முழுவதும் கடித்து குதறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தனஞ்சயம் என்பவரையும் கடுமையாக குதறியுள்ளது. இவர்கள் இருவரும் தற்போது முதலுதவி அளிக்கப்பட்டு அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக புதுவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். 7 பேரும் கடுமையாக நாய் குதிரை காரணத்தினால் அந்த கிராம மக்கள் அந்த நாயை தற்போது துரத்தி வருகிறார்கள். அந்த நாய் மேலும் பலரை கடிக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த கிராமமே தற்போது முடங்கி கிடக்கிறது. ஏற்கனவே விருத்தாச்சலம் அருகே கருவேப்பலங்குளத்தில் வெறிநாய் கடித்து 20 பேர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே போல் நெய்வேலி அருகே ஆயிப்பேட்டை என்ற இடத்தில் ஒரு வெறிநாய் கடித்ததில் ஒரு சிறுவன் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் கடந்த 1 மாதத்தில் நடந்த சம்பவங்கள். இப்படி தொடர்ந்து வெறிநாய் கடிப்பு காரணத்தினால் அந்த சுற்றுவட்டாரம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் இந்த இறைச்சி கழிவுகள் சாலையோரத்தில் கொட்டும் காரணத்தினால் அந்த இறைச்சி கழிவுகளை தின்பதற்காக இந்த நாய்கள் கூட்டம் கூட்டமாக திரிகிறது. அதுபோல் நாய்களை தான் தற்போது வெறி பிடிக்கிறது. எனவே இந்த இறைச்சி கழிவுகளை முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்று கொட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெறிநாய் கடிப்பதற்கான காரணம் என்ன என்று ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜிடம் கேட்டதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், சம்பந்தப்பட்ட நாய் பிடிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தடை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஒரு உறுதியளித்திருக்கிறார். கடித்த வெறிநாயை பிடிக்கும் பணி தொடங்கப்பட்டு விட்டதா? அது குறித்த விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? நிச்சயமாக மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டதற்கு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அதிகாரி அனுப்பப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணமாக அந்த நாய் பிடிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அதே சமயத்தில் மற்ற இடங்களில் இதுபோல் வெறிநாய் இருக்கிறதா என்று கண்டறியப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் நாய் இனப்பெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கான இந்த இனப்பெருக்கத்திற்கான அந்த தடை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.